டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது டோட்டல் பாப்புலேஷனில் 80 to 90% பீப்புள் வந்து இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். மெயின்லி இது மிடில் ஏஜ் பீப்புளையும் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புளையும் தான் அஃபெக்ட் பண்ணுறதுனால இது நம்ம அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இது வரதுக்கு ஸ்லோவாக தான் டெவலப் ஆகி வருது அண்ட் யூஸ்வலாக மைல்டராக தான் இருக்கும் அண்ட் மோர் ஸ்டேபிளாக, அதாவது இருந்துக்கிட்டே வந்து இருக்கும் நம்மளோட பாடியில் இந்த டயபெட்டிஸுங்கிறது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எதனால் வருது அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ரைஸ் தான் சாப்பிட்றோம்னா அதில் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது. ஸோ வென் இட் என்டர்ஸ் த ஸ்டொமக் அண்ட் கெட் டைஜஸ்டட், அப்போ குளுக்கோஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆனது பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆரம்பிச்சு அண்ட் ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து யூட்டிலைஸ் ஆகிற மாதிரி ஒவ்வொரு செல்லை நோக்கி வந்து போகும். அட் த சேம் டைம் குளுக்கோஸ் அப்படிங்கிறது இருந்தாலே போதும், பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ண வச்சிடும். இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து செல்லை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு இல்லையா? அதே டைம் இந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனது செல்லை நோக்கி வந்து அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரிசெப்டர் மேலே இந்த இன்சுலின் அப்படிங்கிறது ஹார்மோன் போய் உட்காரணும். ஸோ இப்படி கரெக்டாக உட்காந்தா மட்டும்தான் அந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆக முடியும். அந்த செல் வந்து குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த கண்டிஷனில் வந்து இன்சுலின் அப்படிங்கிறது நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகுது பேங்க்ரியாஸ் மூலமாக. ஆனால் அதோடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது இம்பயர்ட் ஆயிடுச்சு. அதாவது டார்கெட் செல், அதாவது எந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் வந்து போகணுமோ அந்த டார்கெட் செல் வந்து இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. அப்படிங்கிறப்போ அந்த இன்சுலினால் இந்த இன்சுலின் ரெசெப்டாரில் போய் உட்கார முடியல அப்படின்னா இந்த குளுக்கோஸால் இந்த செல்லுக்குள்ளே போக முடியாது. ஸோ போக முடியலன்னா அது பிளட்குள்ளேயே தான் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பிளட்டில் வந்து குளுக்கோஸோடைய கண்டென்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது தட் இஸ் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதோடைய காஸ் அப்படிங்கிறது மல்டி ஃபேக்டோரியலாக இருக்குது. ஒன்று ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால, இன்னும் ஒபிசிட்டி, இன்னொன்று செடென்டரி லைஃப் ஸ்டைல், இன்னொன்று ஓவர் ஈட்டிங் அண்ட் அதர் திங் இஸ் ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால.